பாலா மேலே சில அலிகேஷன்ஸ் வருது. அலிகேஷன்ஸ்னால் சில கேள்விகள் வந்து பாலா மேலே தொடுக்கப்படுது. அதாவது வந்து பாலாக்கு எங்கேருந்து பணம் வருது? இவ்வளோ தூரம் வந்து தொடர்ந்து உதவி செய்கிறதுக்கு பெரிய லெவலில் பணம் தேவைப்படும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த பணம் எங்கேருந்து வருது பாலாக்கு? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய லெவலில் வைரலாக போயிட்டுருக்கு. அப்படி அப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது இது வந்து இந்த கேள்வி வந்து நமக்கே வந்து ஆல்ரெடி தோணுன ஒரு கேள்வி தான். ஆனால் பாலா வந்து தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வர்றார் அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தில் வந்து 100% சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 90% மக்களுக்கு கொடுத்துட்டு 10% மட்டும்தான் நான் வச்சுக்க விரும்புகிறேன். இந்த சொசைட்டிக்கு நான் வந்து சர்வீஸ் பண்ண விரும்புகிறேன். அதாவது கஷ்டப்படுற பலருக்கு உதவி செய்ய நான் விரும்புகிறேன் அப்படின்னு வந்து பாலா தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா பாலாக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, நல்ல செல்வாக்கு இருக்குது. பாலா அப்படின்னாலே அந்த பையன் சின்ன பையன், ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், யாருக்கு ஏதாவது கஷ்டம்னாலும் உடனே ஓடி போய் உதவி செய்வார் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் வந்து பாலாக்கு வந்து மக்கள் மனசில் இருக்குது. இந்த சொசைட்டியில் வந்து பாலா அப்படின்னா கேபிஐ பாலா அப்படின்னா நல்ல பையன் அப்படிங்கிற அந்த பேர் வந்து பாலாக்கு இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பாலா மேலே சில சர்ச்சைகள் அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி ஒன்று தொடர்ந்துக்கிட்டே வருது. பாலா பின்னாடி நீண்ட நாட்களாக ஒரு கேள்வி தொடர்ந்துகிட்டே வருது. அது என்ன அப்படின்னா, பாலா இவ்வளோ தூரம் இறங்கி வந்து பல பேருக்கு தொடர்ந்து உதவி செய்கிறார் அப்படின்னா இந்த பணம் எங்கேருந்து வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருந்தது.